Reproduction and Modification of Plants 7th Science TET syllabus. ஸோ இப்போ இதோட இன்ட்ரடக்ஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் வெஜிடேட்டிவ் பார்ட் அண்ட் ரீப்ரடக்டிவ் பார்ட்டுன்னு ரெண்டு பகுதி பிளான்ட்டில் இருக்குது. வெஜிடேட்டிவ் பார்ட்டுன்னா ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு. அண்ட் ரீப்ரடக்டிவ் பார்ட்டுன்னா ஃப்ரூட், ஃப்ளார், சீடு. ஸோ இப்போ நாம் ரீப்ரடக்ஷன் என்ற முதல் பகுதியை பார்ப்போம். அதில் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்னா வாட்டர் மெலானையும் பொட்டேட்டோவையும் நம்ம வளர்க்கணும். இதுதான் எய்ம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 parts சாயில் பொட்டேட்டோ, 2 part தொட்டி, மண், பொட்டேட்டோ, வாட்டர் மெலான் சீட்ஸ் அண்ட் வாட்டர். ஸோ ப்ரொசீஜர் எப்படி உங்களுக்கே தெரியும். ப்ரொசீஜர் எப்படி பண்ணுவோம், நம்ம 2 தொட்டிக்குள்ளே மண்ணை நிரப்புவோம். அந்த மண்ணில் உரத்தையும் சேர்த்து போடுவோம். இப்போ பொட்டேட்டோ யங்காக இருக்கிற பொட்டேட்டோவை அதில் புதைப்போம். ஆனால் அந்த யங்காக இருக்கிற பொட்டேட்டோ ரொம்ப ட்ரை காஞ்சி போயிருக்கக்கூடாது. அந்த ஸ்கின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த பொட்டேட்டோ ஒரு பாட்லேயும் வாட்டர்மெலான் சீட்ஸில் இன்னொரு பாட்டையும் போடுறோம். அதாவது பொட்டேட்டோ ஒரு தொட்டிலையும் அண்ட் வாட்டர்மெலான் சீட்ஸை இன்னொரு தொட்டிலையும் போடுறோம். போட்ட பிறகு தண்ணியை ஊற்றுறோம். ஸோ தண்ணியை ஊற்றிட்டு அந்த பிளான்ட்டை மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ என்ன அப்சர்வேஷன் வந்திருக்கு பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாட்கள் கழித்து நாம் என்ன பார்க்கலாம், இந்த பொட்டேட்டோவில் இருந்து ஒரு சிங்கிள் பிளான்ட் வெளியில் வருது. அந்த பிளான்ட் அரைசஸ் ஸ்பாட் சோடு, அதாவது இதே மாதிரி வாட்டர்மெலான் சீட்ஸ் போட்டோம் இல்லையா, அதில் இருந்தும் என்னது பிளான்ட் வெளியில் வருது. ஓகே, இதனால் நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த ஆக்டிவிட்டி என்ன காட்டுதுன்னா, வாட்டர்மெலான் பிளான்ட் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் தட் சீட்ஸ். அதாவது வாட்டர்மெலான் அதோட சீட்ஸில் இருந்தும், பொட்டேட்டோ பிளான்ட் சீட்ஸில் இருந்து வரலை. ஏன்னா பொட்டேட்டோ என்றது ஒரு ஸ்டெம்ன்றது டியூபர், அது ஒரு வெஜிடேட்டிவ் பார்ட். ஆனால் சீட் வெஜிடேட்டிவ் பார்ட் கிடையாது, அது ரீப்ரடக்டிவ் பார்ட். அது ஒரு நியூ ஜெனரேஷனை உருவாக்குது. ஸோ வெஜிடேட்டிவ் பிளான்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட்டும் நம்ம நியூ ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி சீடோ அதே மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, த ப்ராசஸ் பை விச், அதாவது இந்த ப்ராசஸால் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அவங்களோட நம்பர் இன்க்ரீஸ் பண்ணுது. இதுதான் என்னன்னு சொல்லுவோம், ட்ரம் ஸ்டேக் ட்ரீ. அதாவது இது ரீப்ரொடக்ஷன், சாரி அதாவது யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அவங்களோட இன்க்ரீஸ் ஆகுது நம்பர். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரீப்ரொடக்ஷன். இப்போ ட்ரம் ஸ்டிக் ட்ரீ எடுத்துக்கோங்க. அது சீட் மூலமாகவும் ஸ்டெம் கட்டிங்ஸ் மூலமாகவும் வளர முடியுது. ஸோ அந்த சீட்ஸ் மூலமாக வர பிளான்ட் நம்ம என்னன்னு சொல்வோம், அந்த ப்ராசஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் என்னன்னு சொல்வோம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, த அதர் வேஸ், அதாவது சீடு இல்லாமல் உருவாக்குற ரீப்ரொடக்ஷனை என்னன்னு சொல்வோம், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, இப்போ அடுத்த ஆக்டிவிட்டி என்னன்னு பார்க்கலாம். அது தேவைன்னா பார்க்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ ஆக்டிவிட்டி 2, நேம் ஹவு ஃபைண்ட் அவுட் தீஸ் பிளான்ட் ரீப்ரொடியூஸ். இப்போ மேங்கோ சீடு மூலமாகவும் ஸ்டெம் கட்டிங் மூலமாகவும் லேயரிங், அதாவது பதியம் போடுற மூலமாகவும் வரும். பொட்டேட்டோ ஸ்டெம் கட்டிங்ஸ் தான், ஸ்டெம்மோட அந்த ஸ்டெம்மு தான். பனானா ஸ்டெம் கட்டிங், அதாவது ஸ்டெம் கட்டிங் மூலமாக தான் வரும். அதாவது ரைசோமு கீழே கொண்டு வைப்பாங்க, வாழைக்கண்ணை எடுத்துகிட்டு இல்லையா. டேமரிண்ட் சீடு மூலமாக வரும். ரோஸ் பிளான்ட் கட்டிங் லேயரிங் மூலமாக பதியம் போட்டு. ஸோ இந்த மாதிரி மொரிங்கா, ரேடிஷ் இதெல்லாம் வளர்றது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எது பார்ட் முக்கியம்னு சொல்லியிருக்கேன் நான் இங்கே, ஃப்ளவரு, ஃப்ரூட்டு, சீடு. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒரு ஃப்ளாரில் 2 ப்ராசஸ் நடக்கணும், பாலினேஷன், ஃபர்டிலைசேஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்வோம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்னு சொல்கிறாங்க, ஃப்ளவர், அதாவது ஃப்ளவரை பற்றி தெரியணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃப்ளவர், இந்த ஃப்ளவரோட பார்ட்ஸை பற்றி தெரிகிற மாதிரி இருக்குது, அதாவது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஃப்ளாரை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க, அதை டிசெக்ட் பண்ணுங்கள். டிசெக்ட் பண்ணும்போது அதோட பார்ட்ஸ் என்னென்ன இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதில் ரீப்ரொடக்டிவ் பார்ட் என்ன,
ரீப்ரடக்டிவ் பார்ட் என்ன? ஆண்ட்ரீஷியமும் கைனீஷியம் தானே. ஸோ ரீப்ரடக்டிவ் பார்ட் எது? ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம். ஸோ ஆண்ட்ரீஷியத்தில் என்ன இருக்கும்? ஸ்டேமன், ஃபிலமெண்ட், போலன் சாக் இருக்கும். அதே மாதிரி கைனீஷியத்தில் பார்த்தீங்கன்னா ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா இருக்கும். ஸோ தே ஆர் நாட் சீன் கிளியர்லி. இதில் நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியாது. ஆனால் நம்ம ப்ளக் பண்ணி இந்த செப்பல்ஸு, பெட்டல்ஸ் எல்லாம் பிரித்து போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ இது ஒரு எல்எஸ் ஆஃப் ஃப்ளார். நம்ம கொடுத்துருக்கிறது வந்து எல்எஸ் ஆஃப் ஃப்ளார். இப்போ பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவரை பற்றி பார்க்கலாம். ஒரு ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டு, ஹைபிஸ்கஸோ டட்டூரா வந்து ஊமத்தம்பூ, ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூவை எடுத்துக்கோங்க. அது வந்து டட்டூரா அண்ட் இது எடுத்தாச்சு. ஸோ எடுத்த பிறகு இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டட்டூரா பிளான்ட்டோட பட், டட்டூரானா ஊமத்தம்பூவை கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர், பட்டு, ஓப்பன் ஃப்ளார். ஸோ பட்டு எப்படி இருக்கும்? க்ரீன் கலரில் இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு இந்த பகுதி வந்து பட்டு, இது பக்கத்தில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு என்னது? ஓப்பன் ஃப்ளார். ஸோ அந்த பட் எப்படி இருக்குது? க்ரீன் செப்பல்ஸாக இருக்குது. க்ரீன் கலரில் இருக்குது, செப்பல்ஸ் இருக்குது. ஆனால் ஓப்பன் ஃப்ளார் எப்படி இருக்குது? பிரைட் கலராக இருக்குது, பெட்டல்ஸ் இருக்குது. இப்போ டிசெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிசெக்ட் பண்ணும்போது என்னென்னவா பிரிக்கிறாங்க? பட்டில் வந்து அந்த டிசெக்ட் பண்ணும்போது அந்த இது எப்படி இருக்குது? கேர்ள் கண்டிஷன், சுருண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பெட்டல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று சுருண்டு இருக்க மாதிரி. ஆனால் ஓப்பன் ஃப்ளாரில் பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கா? இந்த ஸ்மால் டியூப், அதாவது அதுக்குள்ளே ஒரு ஸ்மால் டியூப் எல்லோ லோப்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது இல்லையா? அது என்னது? ஆந்தர். ஆனால் எக்ஸ்பேண்டட் டியூப்பில் எல்லோ லோப்ஸ் வந்து ஆந்தர் வெளியில் தெரியுது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு டட்டூரா பிளான்ட். டட்டூரானா ஊமத்தம்பூ. ஸோ அது எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். பட்டு கண்டிஷன், ஓப்பன் ஃப்ளவர். பட்டு வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஓப்பன் ஃப்ளார் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். செப்பல்ஸ் இருக்கும். அந்த பட்டை சுற்றி செப்பல்ஸ் தான் தெரியும். ஆனால் ஓப்பன் ஃப்ளாரில் ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா? பெட்டல்ஸ் தெரியும். இப்போ டிசெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டிசெக்ட் பண்ணும்போது கேர்ல்டு பெட்டல்ஸாக இருக்குது. பட்டு வந்து கேர்ல்டு பெட்டல்ஸ், ஓப்பன் ஃப்ளார் வந்து எக்ஸ்பேண்டட் பெட்டல்ஸாக இருக்குது. ஸ்மால் எல்லோ லோப்ஸ் ஆந்தர் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இங்கே எக்ஸ்பேண்டட் எல்லோ லோப் ஆந்தர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பட் கண்டிஷனில் நம்ம க்ரீன் கலர் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரை பார்க்குறோம். ஸோ அதை நம்ம அந்த க்ரீன் கலர் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செப்பல். அதுதான் அவுட்டர் மோஸ்ட் ரிங் ஆஃப் த செப்பல்ஸ். ஒன்றா சேர்ந்து சொல்கிறது என்னன்னு சொல்லுவோம்? கேலிக்ஸ். அதே மாதிரி கரோலா, அந்த கலர்டு பார்ட் இருக்கு இல்லையா? அதுக்கு பெட்டல்ஸ். அந்த பெட்டல்ஸை ஒன்றா சொல்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கரோலா. நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இங்கே பாருங்கள், த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ளவர், ரீப்ரொடக்டிவ் பார்ட், ஆர்கன் ஆஃப் த பிளான்ட். அதில் செப்பல், பெட்டல் இருக்குது. த செப்பல் தட் the sepal that cover the developing flower bud. ஸோ ஃப்ளவர் பட்டை கவர் பண்ணுற பகுதி தான் செப்பல். பெட்டல் பார்த்தீங்கன்னா யார் அட்ராக்ட் பண்ணுறாங்க? பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். எதுக்காக? பாலினேஷனுக்காக. இப்போ இதுதான் ஸ்டேமன். ஸோ இந்த ஸ்டேமன் வந்து மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார். அண்ட் இது போலன் கிரெயின்ஸை கொடுக்குறாங்க பாலினேஷனுக்கு. அண்ட் பிஸ்டில், கைனீஷியம், இது ஃபீமேல் பார்ட். இது ஃபீமேல் பார்ட். அண்ட் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலினேஷன் நடந்து ஸ்டிக்மா மேலே உட்காந்து அந்த ஸ்டிக்மாவில் இருந்து போலன் கிரெயின்ஸ், அதாவது மேல் கேமெட்ஸ் வந்து ஓவயூல்ஸை ரீச் ஆகுது. ரீச் ஆன உடனே ஃபார்ம் பண்ணுறது வந்து அந்த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து நடக்கிற பகுதிக்கு பேர் என்ன? ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ அந்த ஃப்ரூட்டில் இருந்து சீடு, அந்த சீடை நம்ம சாப்பிட்டு கீழே போட்ட உடனே அதுலேருந்து ஒரு நியூ பிளான்ட்டு வரும். இதுதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ இதை பார்க்கலாம். இது வந்து என்னன்றது பார்க்கலாம். ஓகே,
நெக்ஸ்ட் என்னன்னா செப்பல் அண்ட் பெட்டலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செப்பல், ஸோ கரோலா வந்து இன்சைட் த செப்பல், அதாவது கரோலா இன் ஹைபிஸ்கஸில் பார்த்தீங்கன்னா இது ஹைபிஸ்கஸில் கீழே இருக்கிற பகுதி செப்பல், மேலே இருக்கிற பகுதி பெட்டல். ஓகே, அதுக்குள்ளே தான் இந்த ஸ்டேமன்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆனால் டட்டூராவில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேமன்ஸ் மட்டும் இருக்குது. ஏன்னா ஹைபிஸ்கஸில் நிறைய ஸ்டேமன்ஸ் இருக்கும். ஆனால் டட்டூராவில் பார்த்தீங்கன்னா வெறும் 5 ஸ்டேமன்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேமன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சர்க்கிள் மாதிரி, அதாவது வேர்ல் மாதிரி ஃபார்ம் பண்ணுது இல்லையா, அதுக்கு பேர் வந்து ஆண்ட்ரீஷியம். இதை பாருங்கள், இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் வந்து ஆண்ட்ரீஷியம். ஸோ இதை மாதிரி ஃபார்ம் பண்ணுது இல்லையா, இதுக்கு பேர் என்னது? ஆண்ட்ரீஷியம். அதே மாதிரி இதுதான் மேல் ரீப்ரக்டிவ் பார்ட். இந்த ஆண்ட்ரீஷியத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்தர் ஃபிலமெண்ட், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்டேமன்ஸ். இதுதான் மேல் ரீப்ரக்டிவ் பார்ட். அந்த ஆந்தரில் தான் போலன் கிரெயின்ஸ் இருக்குது, பவுட்ரி சப்ஸ்டன்ஸ். ஓகே, பவுட்ரி சப்ஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஆண்ட்ரீஷியத்துக்குள்ளே இருக்கிறது ஃபீமேல் பார்ட். அந்த ஃபீமேல் பார்ட்டை நம்ம என்னன்னு சொல்வோம்? கைனீஷியம். ஸோ இந்த கைனீஷியத்தில் மேல் பகுதியை ஸ்டிக்மாவும், நடுப்பகுதியை ஸ்டைலாவும், கீழ்ப்பகுதி அதாவது பேஸில் இருக்கிறது ஓவரி. அந்த ஓவரிக்குள்ளே தான் ஓவியூல் இருக்குது. ஓகே, ஓவரிக்குள்ளே தான் என்ன இருக்குது? ஓவியூல் இருக்குது. ஸோ அந்த ஓவரிக்குள்ளே தான் ஓவியூல் இருக்குது. அந்த ஓவரி தான் சீட்ஸ் அந்த ஓவியூலில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்த பிறகு அந்த ஓவியூல் சீடாகவும் ஓவரி ஃப்ரூட்டாகவும் மாறுது. ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ளார் அண்ட் இன்கம்ப்ளீட் ஃப்ளார். ஸோ கம்ப்ளீட் ஃப்ளார்னா 4 வேர்ல்ஸ் இருக்கணும்: கேலிக்ஸு, கரோலா, ஆண்ட்ரீஷியம், தட் இஸ் ஸ்டீமன்ஸ் அண்ட் பிஸ்டில். இந்த 4 இருந்ததுன்னா அந்த ஃப்ளாரை என்னன்னு சொல்லுவாங்க? கம்ப்ளீட் ஃப்ளார். பைசெக்ஷுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்கம்ப்ளீட் ஃப்ளார்னா என்ன? இந்த 4ல் ஏதாச்சும் 1 இல்லை 2 மிஸ் ஆகலாம். ஸோ அது இன்கம்ப்ளீட் ஃப்ளார். ஸோ இன்கம்ப்ளீட் ஃப்ளார்னா யூனிசெக்ஷுவல். ஏன்னா என்ன கேரக்டர் மிஸ் ஆகும்? ஒன்று மேல் ஃப்ளார் இல்லைன்னா ஃபீமேல் ஃப்ளார். இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகும். ஸோ ஆண்ட்ரீஷியம் மட்டும் இருந்ததுன்னா, கைனீஷியம் இல்லாமல் ஆண்ட்ரீஷியம் மட்டும் இருந்ததுன்னா அந்த ஃப்ளாரை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மேல் ஃப்ளார் ஆர் ஸ்டாமினேட் ஃப்ளார். அதே மாதிரி கைனீஷியம் மட்டும் இருந்து ஆண்ட்ரீஷியம் இல்லாமல் இருந்ததுன்னா அது ஃபீமேல் ஃப்ளார் ஆர் பிஸ்டிலேட் ஃப்ளார். ஓகே, பிஸ்டிலேட் ஃப்ளார். இப்போது டூ யூ நோ, ஏன்னா இந்த பகுதியில் இருந்தால் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. த சன்ஃப்ளவர் இஸ் நாட் அ சிங்கிள் ஃப்ளார். எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது சன்ஃப்ளவர் வந்து ஒரே ஃப்ளார்னு சொல்லி. ஆனால் இது சிங்கிள் ஃப்ளார் இல்லை, இது குரூப் ஆஃப் கிளஸ்டர்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரீஷியம், இந்த ஆண்ட்ரீஷியம் வந்து குரூப்பில் இருக்காங்க. ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸ், தாத்தா தலைவெட்டி செடி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சிங்கிள் ஃப்ளார் மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் அன் இன்ஃப்ளோரசன்ஸ். அந்த தாத்தா தலைவெட்டி வந்து தாத்தா தலைவெட்டி வந்து ஒரு இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ இந்த லீஃப் ஜூஸ் ஆஃப் த பிளான்ட் இருக்கு இல்லையா, அந்த தாத்தா தலைவெட்டி, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? வூண்ட் அண்ட் கட்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்போது சன்ஃப்ளவர் வந்து சிங்கிள் ஃப்ளார் கிடையாது, அதில் குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கிளஸ்டர் டுகெதராக இருக்குது. அதே மாதிரி குரூப் ஆஃப் கிளஸ்டர்ஸ் arranged into a group of clusters arranged together, அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இன்ஃப்ளோரசன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி ட்ரைடாக்ஸும் ஒரு சிங்கிள் ஃப்ளாராக இருக்கும், ஆனால் அது ஒரு இன்ஃப்ளோரசன்ஸ் தான். இந்த ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸோட லீஃப் ஜூஸை எதுக்கு கொடுக்குறாங்க? வூண்ட் அண்ட் கட்ஸுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆக்டிவிட்டியை பார்க்கலாம். இப்போது ஃப்ளவர் ஆல்பம் எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? ஃப்ளவர் ஆல்பத்தை ஒரு ஃப்ளவர்ஸை கலெக்ட் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணி அதோட சைட்ஸ் வந்து நம்ம ட்ரை ஆன பிறகு அதை நம்ம ஒரு ஆல்பமாக ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, இது தேவையான்னு பார்க்கலாம் இருங்க. ஓகே, இப்போ ஹைபிஸ்கஸ் என்றது என்னது? கம்ப்ளீட் ஃப்ளார், பைசெக்ஷுவல், ரெண்டுமே பைசெக்ஷுவல். பம்கின் என்றது வந்து இன்கம்ப்ளீட் ஃப்ளார், ஏன்னா யூனிசெக்ஷுவல். ரோஸ் வந்து பைசெக்ஷுவல் ஃப்ளார்,
கோகனட் வந்து கம்ப்ளீட் இல்லை, இன்கம்ப்ளீட் யூனிசெக்ஷுவல் ஃப்ளார், மேல் ஃப்ளார் தனி ஃபீமேல் ஃப்ளார் தனி இருக்குது, மொனீஷியஸ். ஸோ ஜாஸ்மினும் வந்து சேம் டைப், அதாவது பைசெக்ஷுவல் தான். ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் உங்களோட அதாவது பைசெக்ஷுவல் பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கேலிக்ஸு, செப்பல் இது எல்லாமே இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இது யூனிசெக்ஷுவல் ஃப்ளார். நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து யூனிசெக்ஷுவல் ஃப்ளார். அப்புறமா இப்போ மெயின் பார்ட்டுக்கு வரலாம், த பாலினேஷன். ஸோ இந்த பாலினேஷன்னா என்ன? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from anther to stigma of the same flower or different flower. அதுக்கு சில அந்த மாதிரி நடக்கிறது தான் என்னது பாலினேஷன். இந்த பகுதியிலேருந்து நம்மளுக்கு லாஸ்ட் டெட்டில் ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ த ஃப்ளார்ஸ் ஆஃப் பம்கின், இப்போது நம்ம பாலினேஷன் கேட்டோம். பம்கின் வந்து யூனிசெக்ஷுவல்னு சொன்னோம். யூனிசெக்ஷுவல்னா சில ஃப்ளவர் மேல் ஃப்ளாரும் சில ஃப்ளார் ஃபீமேல் ஃப்ளாரும் இருக்கும். ஸோ த மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார் ஆஃப் பம்கின் வந்து ப்ளூம் பிஃபோர் த பட்ஸ் ப்ளூம். ஈவன் பிஃபோர் த பட்ஸ் ப்ளூம் ஆகும்போது ஐடென்டிஃபை த மேல் அண்ட் ஃபீமேல். பட்டு ப்ளூம் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த இதில் எப்படி நம்ம இந்த பம்கினில் எப்படி ஃப்ரூட் வருது, நம்மளுக்கு பம்கின் என்னது பூசணிக்காய் இல்லையா, இந்த ஃப்ரூட்லெட் வந்து எப்படி இதில் வருதுன்றதை பார்க்கலாம். இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்டிவிட்டி 4. ஓகேவா? ஒன்ஸ் த ஃப்ளவர் பட்ஸ் அப்பியர் இமீடியட்லி. ஸோ இந்த பம்கின் பிளான்ட்ல இருந்து ஒரு ஃப்ளவர் பட் வந்துச்சுன்னா அதை நீங்கள் 10 ஃபீமேல் ஃப்ளவர் இமீடியட்லி ஐடென்டிஃபை த 10 ஃபீமேல் ஃப்ளவர் பட்ஸ் ஃப்ரம் த பம்கின் ஃப்ளவர் பட்ஸ். அப்புறம் அந்த எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்க, ஒரு பிளாஸ்டிக் பேக்கை கொண்டு டை பண்ணிடுங்க. ஸோ தட் நோ அவுட்சைட் மெட்டீரியல் வந்து அதுக்குள்ளே என்டர் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ என்னன்னா, அதாவது உறுதிப்படுத்த சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஹோல்ஸ் வித் எ பின் டு அலோ ஏர் ஃப்ளோ ஆகிறதுக்கு அந்த பின்னு மூலமாக அந்த பிளாஸ்டிக் பேக்ஸை ஓட்ட போட சொல்கிறாங்க. வெயிட் 2 or more days, அது ப்ளூம் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்க. ப்ளூம் ஆயிடுச்சு இல்லையா, மலர்ந்துடுச்சு இல்லையா. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 to 3 மேல் ஃப்ளார்ஸை எடுத்துக்கோங்க, பறிச்சுட்டு அதோட ஸ்டேமன்ஸை இந்த 3 ஃப்ளார் மேலே தெளிக்க சொல்கிறாங்க. அப்புறம் தெளித்த பிறகு, அதாவது ஷீட் ஆஃப் பேப்பரில் கலெக்ட் பண்ணிவிட்டு, அப்புறமா அந்த 5 of 10 பேக்ஸ் கலெக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த 10 பேக்ஸில் இருக்கிற ஃபீமேல் ஃப்ளார்ஸ் மேலே ப்ரஷ் பண்ணுற மாதிரி, அதாவது இதில் தொட்டு ஸ்டிக்மா மேலே வைக்கணும். போலன் கிரெயின்ஸை தொட்டு ஸ்டிக்மா மேலே வைக்கணும். சாஃப்ட் பெயிண்ட் ப்ரஷ் தான் வைக்கணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, டேமேஜ் ஆகக்கூடாது இல்லையா, அதனால். இப்போ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா என்ன நடந்திருக்கும், அந்த பேக்ஸ் தர் வேர் நாட் ஓப்பன்ட் அட் ஆல், ஓப்பன் பண்ணவே இல்லை வித்தவுட் ஃபார்மிங் எ ஃப்ரூட் ஃபார்ம் ஆகிற வரையும். ஸோ இப்போ என்ன நடந்ததுன்னா, ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடந்துச்சு இல்லையா. ஃப்ரூட் ஃபார்மேஷன் இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளார்ஸ் இன் த விச் த போலன் ஹாவ் பீன் சப்ளைடு. ஸோ எந்த இதுக்கெல்லாம் ஃப்ரூட்டுக்கு, அதாவது போலன் சப்ளை ஆச்சோ அதுக்கெல்லாம் என்ன நடந்தது, அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஃப்ரூட்டு வந்துடுச்சு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் த போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் மேல் ஃப்ளார் டு ஃபீமேல் ஃப்ளார். ஸோ மேல் ஃப்ளார்லேருந்து ஃபீமேல் ஃப்ளாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் இது நாம் ஆக்டிவிட்டி பேஸில் பண்ணதுனால இது ஆர்டிஃபிஷியல் போலன் கிரெயின்ஸ். ஆனால் நேச்சராக நிறைய வழிகள் இருக்குது. என்னது, இந்த ஸ்டிக்மா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு, அதாவது போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அது நேச்சுரலாகவே நடக்கிறதுனால அந்த பாலினேஷன் என்னன்னு சொல்கிறாங்க, நேச்சுரல் பாலினேஷன். ஸோ இங்கே இன்செக்ட் பாலினேஷனை காட்டியிருக்காங்க. In some of the plants like grasses, pollen grains are light and stamens have shed. And stamens have shed னா, அதாவது சில பிளான்ட்ஸில் grasses pollen grains வந்து ரொம்ப லைட்டு, ஸ்டேமன்ஸ் வந்து ஷெட், the pollen grains ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால காற்றுல அடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காற்றுன்றது என்னது, இங்கே விண்டு பாலினேஷனை பற்றி பேசியிருக்காங்க.
ஓகே, இன்செக்ட், பேர்ட்ஸ் இதெல்லாம் கூட ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. பீஸ், பட்டர்ஃப்ளைஸ் இதெல்லாம் வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இங்கே இந்த ஃப்ளவரை சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து போலனை கேரி பண்ணி இன்னொரு ஃப்ளார் கிட்ட கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போது அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து இந்த பூச்சியோட, அதாவது தேனீக்காக போவாங்க. அவங்க பாடியில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். என்னென்னா லெக்ஸு, விங்ஸு, அப்டாமில் அட்டாச் ஆகிருக்கும். அந்த இதுக்கு போகும்போது அந்த ஸ்டிக்மா மேலே உட்காரும்போது அங்கே அந்த பூச்சியில் வந்து அவங்களுக்கு தெரியாது ஸ்டிக்மா மேலே உட்காராங்கன்னு சொல்லிட்டு, அந்த பூச்சியில் உட்காரும்போது அந்த பூச்சி வந்து அந்த ஃப்ளவரில் உட்காந்து தேன் எடுக்கும்போது அந்த பூச்சியில் ஒட்டி இருந்தது அங்கே கொட்டும். இது வந்து கிராஸ் பாலினேஷன். ஓகே, இது வந்து கிராஸ் பாலினேஷன். நீங்கள் இங்கே கிராஸ் பாலினேஷன். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் இருங்க. இப்போ வந்து செல்ஃப் பாலினேஷன். இந்த செல்ஃப் பாலினேஷன்னா என்னன்னா த சேம் ஸ்டீமன்ஸ் ஆஃப் த சேம் ஃப்ளாரோட ஓவரியோட, தட் இஸ் ஸ்டிக்மாவோட ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதாவது அந்த சேம் ஃப்ளாரோட போலன் கிரெயின்ஸ் வந்து சேம் ஃப்ளாரோட ஸ்டிக்மா மேலே போலன் கிரெயின்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது செல்ஃப் பாலினேஷன். இப்போ உங்களுக்கு இங்கே வந்து கிராஸ் பாலினேஷன் அண்ட் செல்ஃப் பாலினேஷனோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. போலன் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த அனதர் டு த ஸ்டிக்மா ஆஃப் த சேம் ஃப்ளார். அந்த ஸ்டிக்மா ஒரே பிளான்ட்டில் இருக்கிற ஒரு ஃப்ளாரோடது. இப்போ செம்பருத்தி ஒரே பிளான்ட் தான், பைசெக்ஷுவல் தான். ஆனால் இது வந்து ப்ரொட்ராண்ட்ரி. ஃபஸ்ட்டு ஆண்ட்ரிஷியம் வந்து மெச்சூர் ஆகிடும் அந்த மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொட்ராண்ட்ரியெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா ஸ்டிக்மா மேலே இருக்குது, போலன் கிரெயின் கீழே இருக்குது. ஸோ அந்த வடிவமே அதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால அதே பிளான்ட்டில் இருக்கிற ஃப்ளவரில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் வந்து இன்னொரு ஸ்டிக்மா மேலே போய் விழும். கிராஸ் பாலினேஷன்லேருந்து வேறு பிளான்ட்டோட போலன் கிரெயின்ஸ் வந்து வேறு ஃப்ளாரோட ஸ்டிக்மாவோட கான்டாக்டில் போகிறது. பிளான்ஸ் டு நாட் நீட் டு ப்ரொடியூஸ், அதாவது போலன் கிரெயின்ஸ் ரொம்ப அதிகமான குவான்டிட்டி, ஏன்னா செல் பண்ண தனக்கு கொஞ்சம் இருந்தால் கூட போதும். ஆனால் இந்த பிளான்ஸில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் ப்ரொடியூசர்ஸ், அதாவது அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்ச் ஆக போதில்லை செல்ஃப் பாலினேஷனில். ஆனால் கிராஸ் பாலினேஷனில் நியூ கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த போலன் கிரெயின்ஸு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றத கிராஸ் பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷனோட டிஃப்ரென்சஸை நம்மளுக்கு காட்டியிருக்காங்க இந்த டயக்ராமில். அண்ட் நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு, இப்போ இங்கே பார்க்கலாம். இப்போ பீன்ஸ் இருக்கு இல்லையா, பீன்ஸ் வந்து ஒரு ஃபேபேசி ஃபேமிலி அண்ட் டொமேட்டோ வந்து சொலனேசி ஃபேமிலி. ஸோ இது ரெண்டுமே வந்து செல்ஃப் பாலினேட்டட் பிளான்ஸ் தான். ஃபேபேசியும் சொலனேசியும் வந்து என்னது செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ செல்ஃப் பாலினேட் நடந்தால் கூட அவங்களுக்கு இன்செக்டோட உதவி வேணும். ஏன்னா அங்கே வைப்ரேஷன் வித்தின் த ஃப்ளார்ஸ் தட் வில் எஃபெக்டிவ்லி லூசன் த போலன் கிரெயின்ஸ். அதான் ஏன்னா இந்த பீன்ஸ் ஃபேமிலியாக இருக்கட்டும், சொலனேசி ஃபேமிலியாக இருக்கட்டும், செல்ஃப் பாலினேஷன் தான். இப்போ டொமேட்டோ வந்து செல்ஃப் பாலினேட் ஆனாலும் அவங்களுக்கு யாரோட உதவி தேவைப்படுது? இன்செக்டோட உதவி தேவைப்படுது. ஏன்னா ஒரு வைப்ரேஷன் வேணும், அந்த ஃப்ளார்க்குள்ளே வைப்ரேஷன் வேணுமா, அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா லூசன் ஆகுமா, எது போலன் கிரெயின்ஸ் லூசன் ஆகும். ஸோ அந்த போலன் கிரெயின் லூசன் ஆகும். அப்புறம் பேடி நெல் இருக்கு இல்லையா, அதுவும் பாலினேட்டிங் யூஸ்ஃபுல் ஜென்டில் விண்டு வேணுமா. ஸோ மைல்டு விண்டு தேவை, அது பாலினேட்டிங் ஏஜென்ட். ஸோ இந்த மாதிரி ஏஜென்ட் வச்சு பாலினேஷன் நடக்கிறதுனால இந்த ஏஜென்ட்ஸ்க்கெல்லாம் என்ன பேர்? பாலினேட்டர்ஸ் அப்படின்ற பேர் இருக்குது. இன் மெனி பிளான்ஸ் போலன் ஹேஸ் டு கம். நிறைய பிளான்ஸில் போலன் வந்து மற்ற சம்மதர் ஃப்ளார்ஸில் இருந்து தான் வரணும். ஸோ இந்த பிளான்ட் வந்து டிஸ்டிங்க்ட் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ். இப்போ பம்ப்கின் மாதிரி டிஃப்ரெண்ட் பிளான்ஸ், அதாவது மேல் பிளான்ட் தனியாக ஃபீமேல் பிளான்ட் தனியாக இருக்கும்போது அங்கேருந்து ரொம்ப தொலைவிலேருந்து வரணும் இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன் சம் ஃப்ளார்ஸ் கைனீஷியம் மெச்சூசி, சில இதில் நான் சொல்கிறது பாருங்கள், ப்ரோட்டோகைனி ப்ரொட்ராண்ட்ரின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ சில இதில் வந்து கைனீஷியம் ஃபர்ஸ்ட் மெச்சூர் ஆகிடும், ஏன்னா பிஃபோர் போலன் ஷெட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த இடத்துல கிராஸ் பாலினேஷன் தேவை. அண்ட் இது ரொம்ப முக்கியமானது, ஏன்னா போன வருஷம் கேட்ட ஸ்டேட்டில் இது கேட்டிருந்தாங்க. பம்ப்கின்ஸ் வந்து இன்செக்ட் மூலமாக பாலினேட் ஆகுமா, பம்ப்கின் எப்படி பாலினேட் ஆகுதுன்னு கேட்டாங்க. விண்டு, இன்செக்ட், சம்திங் பேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க.
அதே மாதிரி இப்போ மற்ற இன்செக்ட் பாலினேஷனில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து திரும்பவும் கேட்கலாம். ஆப்பிள், ப்ளம், ஸ்ட்ராபெரி, பம்கின் இதெல்லாம் எப்படி பாலினேட் ஆகுது? இன்செக்ட் வழியாக பாலினேஷன் நடக்குது. ஸோ ஃபார் கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்செக்ட் வழியாக கிராஸ் பாலினேஷன் நடக்குது. இது வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பிளான்ட் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பாலினேஷன் நடக்குதுன்றதை பார்த்துக்கோங்க இந்த டயக்ராம் வச்சு. ஓகே, மேபி இதுக்கு இந்த டயக்ராம் கொடுத்துட்டு இதில் என்ன வரும்னு கேட்கலாம். ஸோ பிளான்ட்டு, ஃப்ளவரு, ஸ்டீமன்னு, அப்புறம் ஆந்தர் ஃபார்மேஷன். ஆந்தரில் போலன் கிரெயின்ஸ், அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக்மா மேலே விழுது. அந்த ஸ்டிக்மா மேலே விழுந்த போலன் வந்து ஜெர்மினேட் ஆகி ஓவியலோட சேர்ந்து எக்கோட சேர்ந்து ஃப்ரூட்டு ஃபார்ம் ஆகுது, சீடு ஃபார்ம் ஆகுது. இந்த சீடு திரும்பவும் வந்து ஒரு செடியாக மாறுது. ஓகே, ஃபர்டிலைசேஷன் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இப்போ பாலினேஷன் முடிஞ்ச பிறகு இப்போ அடுத்த பகுதி என்ன? ஃபர்டிலைசேஷன். ஸோ போலினேஷன் முடிஞ்ச பிறகு போலன் ஸ்டிக்மாவை ரீச் ஆன பிறகு அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகும். ஸோ ஜெர்மினேட் ஆகும்போது 2 மேல் கேமெட்ஸை கேரி பண்ணும். அந்த மேல் கேமெட்ஸ் யார்கிட்ட போகும்? எங்கே போய் ரீச் ஆகும்? ஃபீமேல் கேமெட்டுக்கு ரீச் ஆகும். இது எதன் மூலமாக நடக்குது? ஸ்டைல் மூலமாக ஓவரியை ரீச் ஆகுது. இப்போ மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட்டோட ஃபியூஸ் ஆச்சுன்னா ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸை தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஃபர்டிலைசேஷன். வேர் இஸ் த ஃபீமேல் கேமெட் லொக்கேட்டட்? ஸோ ஃபீமேல் கேமெட் எங்கே இருக்குது? ஓவரியில் இருக்குது. ஸோ அந்த ஓவரி ஒரு ஸ்மால் ரவுண்டட் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கா? இந்த ஸ்மால் ரவுண்டட் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் இதை. அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் என்ன இருக்குது, நம்ம அதை கட் பண்ணி பார்க்கலாம். ட்ரான்ஸ்வர்ஸ் வேதியும் பார்க்கலாம். ஸோ லெட்டஸ் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, இப்போ ஓவரியை கட் பண்ணால் அந்த ஃப்ளவரை வெர்டிக்கலாக ஹாரிசான்டலில் கட் பண்ணும்போது அதில் குட்டி குட்டியாக இது இருக்கும். இப்போ செம்பருத்தியோட ஓவரியை கட் பண்ணுமா பொடியாக ஒன்று வரும். அதுதான் வந்து ஓவியூல்ஸா. இதை நாம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதை நம்ம கம்பேர் பண்ணலாம் ஓவரி அண்ட் ஓவியூல்ஸ் எப்படி இருக்குன்றத. ஸோ ஃப்யூச்சரில் இந்த ஓவியூல்ஸ் தான் ஓவரி தான் ஃப்ரூட்டாகவும் ஓவியூல்ஸ் வந்து சீடாகவும் மாறி வரும். ஓகே, சீடாகவும் மாறி வரும். ஓகே, ஸோ கலர். இப்போ இது நாம் என்ன பண்ணணும்னா டொமேட்டோ, பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர், வெஜிடபிள்ஸ், மேங்கோ, பீஸ் அண்ட் கஸ்டர்ட் ஆப்பிள் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி பார்த்து அப்சர்வ் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு எது வித்தியாசம் தெரியும் வெஜிடபிளுக்கும் ஃப்ரூட்ஸுக்கும். இப்போ மேங்கோ, கஸ்டர்ட் ஆப்பிள், பீஸ் இது எல்லாமே சிங்கிள் ஃப்ரூட்டு தான். சீடும் கம்மியாக தான். சிங்கிள் ஃப்ரூட். ஆனால் அதாவது மேங்கோ அண்ட் அதாவது ஆல் த சிங்கிள் ஃப்ரூட்ஸ் தான். ஆனால் கஸ்டர்ட் ஆப்பிள் மட்டும் என்ன, அதில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது, ஃப்ரூட்லெட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? நெக்ஸ்ட்டு எ க்ரீன் பார்ட் அபோவ் த ஃப்ரூட். பிரிஞ்சால் மேலே இருக்கு இல்லையா, அண்ட் கேரட்ஸ் அது வந்து கேலிக்ஸ், செப்பல்ஸ். லேடிஸ் ஃபிங்கர்லேயும் அது இருக்குது, அது செப்பல்ஸ். அந்த பென்டகன் ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம சொல்கிறோம். In some plants after fertilization, sepal will not fall. செப்பல் அப்படியே இருக்கும். இப்போ பிரிஞ்சால் அப்படியே இருக்கு இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பிரிஞ்சால மேலே கொடை மாதிரி இருக்கு இல்லையா, அதே மாதிரி மிளகாயில் இருக்குது. ஸோ அது வந்து பெர்சிஸ்டண்ட் செப்பல், அது ஃபால் ஆகாது. சில செப்பல் வந்து will not fall and remain persistent, எப்போவுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டர்ட் ஆப்பிள். ஸோ கஸ்டர்ட் ஆப்பிளில் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதை நம்ம அக்ரிகேட் ஒன்றா செய்கிறதுனால அக்ரிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரூட்டு பார்ட்டை வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. அந்த ஃப்ரூட் பார்ட் வந்து எப்படி இருக்குது, மெலிசாக தின் லேயராக இருக்குது. நம்ம சீத்தாப்பழம் சாப்பிட்ருக்கோம் இல்லையா. ஸோ த மெம்பரைன்ஸ் வித் சம் கிரானியல்ஸ் லைக் விச் இஸ் எடிபிள். அந்த நம்ம சாப்பிட்றது வந்து மெம்பரைன் மாதிரி எடிபிளாக இருக்குது. இப்போ மேங்கோ எடுத்துக்கோங்க. மேங்கோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது மேங்கோ வந்து ஒரு நடுவில் கொட்டை இருக்கும். அதில் வந்து நல்ல மிடில் வந்து பல்பியாக இருக்குது. அவுட்டர் ஸ்கின் அண்ட் மிடில் வந்து பல்பியாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது. ஆனால் இன்னர் பார்ட் எப்படி இருக்குது, ஒரே ஒரு சீடு ஹார்டாக இருக்குது. இப்போ பட்டாணி வந்து இது ஃப்ளஷி கிடையாது. அண்டு இதை ஒரு பவுச் மாதிரி அந்த சீட்ஸை கவர் பண்ணிகிட்ருக்கு.
கவர் பண்ணிகிட்ருக்கு. இந்த அபோவ் கண்டிஷனில், அதாவது இப்போ இந்த அபோவ் நான் மேலே சொன்ன ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்வாலன் பார்ட் இருக்குது. அந்த ஸ்வாலன் பார்ட் எது? பிஸ்டில், ஓவரி. அது ஃப்ளஷி ஃப்ரூட்டாகவும் இருக்கலாம், இல்லை ட்ரை ஃப்ரூட்டாகவும் இருக்கலாம். அதுக்குள்ளே சீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சீட்ஸ் என்னன்னு சொல்கிறோம்? ஓவியூல்ஸ். அந்த ஓவியூல்ஸ் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் சீடாக மாறிடுச்சு. நான் வித் த அப்சர்வேஷன், இவங்க சொன்ன அப்சர்வேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது எதுவாக மாறுது? ஓகேவா? ஸோ கேலிக்ஸ் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஆன பிறகு போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. கேலிக்ஸ் பார்த்தீங்கன்னா சில ஃப்ரூட்ஸில் இருக்கும். பெட்டல்ஸ் வந்து கீழே விழுந்துடும். ஆண்ட்ரீஷியமும் கீழே விழுந்துடும். பிஸ்டில் வந்து ரிமைனாக இருக்கும். ஆனால் அது எப்படி ஃபார்ம் ஆகிடுது? ஃப்ரூட்டாக மாறிடு. இது ஸ்டைல் ஸ்டிக்மா விழுந்துருச்சு. ஓவரி வந்து ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியலாக மாறுது. அதுதான் டெவலப்டு ஃப்ரூட்டாக மாறுது. ஓவியூல் வந்து சீடாக மாறுது. ஸோ இப்போ நம்மளுக்கு அடுத்த பகுதி டூ யூ நோ. ஸோ இதில் வந்து கேட்கலாம், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் ஹெவியஸ்ட் சீடு இஸ் த டபுள் கோகனட். இந்த உலகத்திலேயே பெரிய சீடும் நல்ல கனமான சீடும் எது? டபுள் கோகனட். அதுதானே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டபுள் கோகனட், இந்த சீடு வந்து லுக்ஸ் லைக், அதாவது 2 கோகனட்டை ஃபியூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ஒன்றா ஃபியூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இது க்ரோஸ் ஒன்லி இன் த 2 ஐலாண்ட்ஸ், 2 ஐலாண்ட்ஸ் தான். செய்சிலிஸ் ஐலாண்ட்லேயும் அண்ட் ஒரு சிங்கிள் சீடு வந்து 12 இன்ச்சஸ் லாங்லேயும் அண்ட் 3 feet இன் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது 12 இன்ச்சஸ் லென்த்தும், லாங் 12 இன்ச்சஸ் லென்த்தும் அண்ட் 3 feet சர்க்கம்ஃபரன்ஸ். அதோட வெயிட் வந்து 18 kg. ஓகே. அண்ட் ஆர்கிட்ஸ் வந்து ஹாவ் த ஸ்மாலஸ்ட் சீட்ஸ் வந்து எது? ஆர்கிட்ஸ் தான். 35 million seeds may weigh only 25 grams. 35,000 million seeds எவ்வளோதான் இருக்கான்? 35 grams தான். இப்போ இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கேட்கலாம். ஸோ வேர்ல்ட்லேயே பெரிய ஹெவியஸ்டான சீட் என்னது? டபுள் கோகனட். அண்ட் இது எவ்வளோ இன்ச் லாங்கு? 12 inches லாங்கு. அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ ஃபீட்டு? 3 feet. ஓகே, 3 feet. அண்ட் அதோட வெயிட் எவ்வளோ? 18 kg. அப்புறம் இந்த ஆர்கிட்ஸ் தான் உலகத்திலேயே ஸ்மாலஸ்ட் சீட்ஸ். அது 35 million சீட்ஸ் வந்து எவ்வளோ? 3 million, சாரிம்மா, 35 million சீட்ஸ் வந்து 25 grams தான் வெய் ஆகுது. திரும்பவும் சொல்கிறேன், இதுலேருந்து கண்டிப்பாக இந்த கொஷின் இந்த டெட்டுக்கு இருக்குன்னு நினைக்கிறோம். இது லார்ஜஸ்ட் அண்ட் ஹெவியஸ்ட் சீடு வேர்ல்டு எது? டபுள் கோகனட். அது எத்தனை இன்ச் லாங்கு? 12 inch லாங்கு. அண்ட் அது எத்தனை, அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ? சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 3 feet. அதோட வெயிட் எவ்வளோ? 18 kg. அண்ட் ஸ்மாலஸ்ட் சீட் எது? ஆர்கிட் சீட்ஸ். அண்ட் அது வந்து ஆர்கிட் சீட்ஸ் 35 million எவ்வளோ கிராம்ஸ் கொடுக்குறாங்க? 25 grams தான் கொடுக்குறாங்க. ஓகே, 25 grams தான் கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ நம்ம ஒரு நிமிஷம், இது என்ன இப்படி ஆகுது? ஓகே, ஏசெக்ஷுவல் தானே? இது ஏன் இப்படி பின்னாடி போகுது? ஓகே, now move on to the asexual reproduction. இதுவரையும் நம்ம வந்து ஃபீமேல் அண்ட் மேல் கேமெட் அந்த செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனை பற்றி பார்த்தோம். இப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரடக்ஷனை பற்றி பார்க்குறோம். ஸோ வெஜிடேட்டிவ்னாவே லீஃபு, ஸ்டெம்மு, ரூட்டு. ஃபஸ்ட்டு வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். பொட்டேட்டோ வந்து ஷூட், அது ஐஸில் இருந்து, அந்த பொட்டேட்டோவில் கண்ணு மாதிரி இருக்கு இல்லையா, அதில் இருந்து டெவலப் ஆகிறது தான் என்னது? பொட்டேட்டோ. சுகர்கேன், யாம், இதெல்லாம் கூட வெஜிடேட்டிவ் பார்ட்டில் இருந்து தான் வளருது. ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸில் இருந்து. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பட்டிங் பார்க்கலாமா? ஸோ பட்டிங்கன்னா when we go to a bakery. ஸோ அந்த பேக்கரியில் டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ் அண்ட் பிரெட் இது வந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் ஈஸ்ட்டு. ஸோ இந்த காரணம் தான் ஈஸ்ட்டு. சிங்கிள் ஈஸ்ட் அண்டர்கோஸ்
ஏசிமெட்ரிக் டிவிஷன், அதாவது ஒரு சிங்கிள் ஈஸ்ட் வந்து எப்படி போகுதுன்னா ஏசிமெட்ரிக், ஒரு பக்கமாக மட்டுமே வந்து. ஸோ பட்டிங் வந்து ஏசிமெட்ரிக்கலாக வருது. ஓகேவா? அது நல்ல வளர்ந்த பிறகு பேரண்ட் பிளான்ட் கிட்ட இருந்து டிட்டாச்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பட்டிங். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். இப்போ நம்ம ஒரு குளத்துக்கு போகிறோம், அந்த குளத்தில் நம்ம காலை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அங்கே நீட்டாக ஃபிலமெண்ட், அதாவது த்ரெட் மாதிரி அப்பியரன்ஸில் இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஸ்பைரோகைரா. அதை நமக்கு தெரியாமல் கட் பண்ணிட்டோம்னா, பீஸாக கட் பண்ணி விட்டோம்னா ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் ஒவ்வொரு ஸ்பைரோகைராவாக டெவலப் ஆகும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி விட்டாக இருக்கிறது எல்லாத்துலேயுமே என்னவா வரும், ஒரு பிளான்ட்டு டெவலப் ஆகும். ஸ்போர் ஃபார்மேஷன். ஸோ ஸ்கேர்சிட்டி, இப்போ வாட்டர் வந்து கம்மியாக இருக்குது, ஹை டெம்பரேச்சராக இருக்குது, சாப்பாடு சரியாக கிடைக்கல அந்த சாயிலில், அப்போது அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அதை சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் லைக் ஆல்கே, ஃபங்கை, மாஸ், ஃபர்ன்ஸ், இதெல்லாம் வந்து என்னது, ஆல்கே, ஃபங்கை, மாஸ், ஃபர்ன்ஸ், இதெல்லாம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுங்க ஜெர்மினேட்டிங் டு நியூ பிளான்ட் எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது. ஸோ நம்மளுக்கு மஷ்ரூம் தெரியுமா, மழை பெஞ்சா என்ன வரும், மஷ்ரூம் வரும் இல்லையா, அது ஃபேவரபிள் கண்டிஷன் அதுக்கு ஏற்படும் போது. நெக்ஸ்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் பார்ட்ஸ், அதை பற்றி நம்ம இந்த பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே பாருங்கள் இங்கே. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன், கேரட் பார்த்தோம், கிராஸ் பார்த்தோம், இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லி இப்போ நம்ம கேரட் பிளான்ட்டை ரிமூவ் பண்ணுறோம் சாயிலில் இருந்து. அப்சர்வ், நம்ம எப்படி பண்ணுறோம், நமக்கு கேரட் தெரியும் இல்லையா, கேரட் பிளான்ட்டை ரிமூவ் பண்ணுறது. அது நம்ம எப்படின்னா, அது ஒரு வெஜிடபிளாக யூஸ் பண்ணுறோம், கேரட் வெஜிடபிள். அண்டு அது ரைப்பன் ஆகுதா, ரைப்பன் ஆகாது. அது யாரோட மாடிஃபிகேஷன், டேப் ரூட் மாடிஃபிகேஷன். ஸோ இது வந்து பிளான்ட்ல இருந்து டெவலப் ஆகுது, அது கேரட் பூமிக்கு அடியிலேருந்து வளர்கிறதுனால அதை கேர்ஃபுல்லாக நம்ம இது பண்ணுது. அண்ட் கேரட்டில் என்ன இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது இல்லையா, யூஸ்ஃபுல் பார்ட்டு ரூட்டு தான் இங்கே, அதில் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ நீட்ஸ் அதை பிளான்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்ஸ் தான் இதில் மெயினாக இருக்குது. ஸோ இந்த லீவ்ஸ் ஆர் அடாப்டட் டு, அப்படி மேலே லீவ்ஸ் வரும், ஆனால் அந்த லீவ்ஸ் எதுக்கு, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு. ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணால் தானே ஃபுட்டு ப்ரொடியூஸ் ஆகும், அப்போ தானே வாட்டர் ரூட்டுக்கு போயிட்டு அந்த ரூட்டில் கேரட் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்டெம் கட்டிங்ஸ், இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸை அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி கொடுக்கறதுனால அதை என்னன்னு சொல்கிறோம், மாடிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாடிஃபிகேஷன் வெவ்வேறு வகையாக இருக்குது. அது ரூட் மாடிஃபிகேஷன், ஸ்டெம் மாடிஃபிகேஷன், லீஃப் மாடிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் we move on to the root modification. ஸோ ரூட்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ், இங்கே வந்து ரேடிஷ், டர்னிப், பீட்ரூட், கேரட். ரேடிஷ், டர்னிப்னா நூக்கல், பீட்ரூட் அண்ட் கேரட், இது எல்லாமே என்ன, ரூட்டோட மாடிஃபிகேஷன்ல இருந்து தான் வளருது, அதாவது பூமிக்கு அடியிலேருந்து தான் வளருது. ஓகே, பூமிக்கு அடியிலேருந்து தான் வளருது, அதை ப்ளக் பண்ணுறோம். அதில் வந்து என்ன இருக்குது எல்லாமே, அதாவது இந்த ரூட்ஸு வெஜிடபிள்ஸை ரூட் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேரட் எந்த ஷேப்பில் இருக்குது, ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கிறது, இந்த ரூட் வந்து ஸ்பிண்டில் ஷேப்புக்கு மாடிஃபை ஆகிருக்கு. அப்புறம் வந்து நடுவில் மட்டும் குண்டாக இருக்கும், அண்டு முனையில் டேப்பரிங் எண்டாக இருக்கும், அதுதான் ஸ்பிண்டில் ஷேப். நெக்ஸ்ட்டு பீட்ரூட் எப்படி இருக்குது, மேலே பாருங்கள் ஸ்வாலன், டாப் இடத்துல ஸ்வாலன் ஆகும், கீழே வந்து மெலிசா டேப்பரிங் எண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கேரட். ஸோ கேரட் வந்து கோனிக்கல் ஃபார்ம், இந்த கோன் மாதிரி ஷேப்பில் இருக்கு இல்லையா, மேலே இருக்கிறது வந்து ப்ராடாகவும் கீழே டேப்பரிங்காகவும் போயிட்டுருக்கு. இது வந்து கேரட்டோட ஸ்ட்ரக்சர், அதாவது நாப்பி ஃபார்ம், ஃபியூசி ஃபார்ம் அண்ட் கோனிக்கல் ஃபார்ம் அப்படின்னு 3 வகையாக இதை சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் மாடிஃபிகேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள். ஓகே, பிளான்ட் மாடிஃபிகேஷன்
மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட், மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப், மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். ஸோ இப்போ இந்த ரூட் மாடிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் ஆஃப் த ரூட்டு சேஞ்ச் ஆகுதா, ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், பீட்ரூட் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட், இது ஆலமரம் இருக்கு இல்லையா, விழுதுகள், ப்ராப் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பிளான்ட்டோட வெயிட்டை தாங்கிட்டு இருக்கு விழுதுகளாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச். அவிசீனியா என்ற பிளான்ட் வந்து ஹாலோஃபைட் பிளான்ட், அது சால்ட்டு சாயிலில் வளருது. அதனால் ஏன்னா சால்ட் அதிகமாக இருக்கிறதுனால ரெஸ்பயர் பண்ண முடியாதனால அந்த ரூட்ஸ் மேலே வரும். அதுக்கு பேர் வந்து நிமெட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சக்கிங் ரூட், கஸ்கியூட்டா. இது வந்து பாராசிட்டிக். இது வந்து இன்னொரு பிளான்ட்டுக்குள்ளே தன்னோட ரூட்டை நுழைச்சி அந்த பிளான்ட்டோட நியூட்ரியன்ஸையும் வாட்டரையும் எடுத்துக்கும். அது வந்து பாராசிட்டிக் ரூட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை சக்கிங் ரூட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். இது வந்து ஏரியல் மாடிஃபிகேஷன், கேட்கஸ். இது எல்லாமே வந்து என்னவா இருக்குது, இது வந்து கேட்கஸ் ஜீரோஃபைட்டா டெசர்ட் பிளான்ட்ஸில் தான் இது இருக்கும். ஸோ அதனால் இங்கே லீவ்ஸே இல்லை. இந்த பிளான்ட், அதாவது இந்த ஸ்டெம்மே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பிளான்ட்டு, ஐக்கர்னியா, ஆகாய தாமரை, சப்பேரியல் மாடிஃபிகேஷன். நெக்ஸ்ட் இது என்னது, அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம், கொலகேஷியான்னா கர்ணக்கிழங்கு. ஓகே, கர்ணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு அதெல்லாம் அதில் தான் வரும். நெக்ஸ்ட் ஓப்பன்ஷியா, லீஃப் மாடிஃபிகேஷன். இந்த ஸ்பைனா மாடிஃபை ஆயிருக்கு, அந்த ஸ்பைனா மாடிஃபை ஆயிருக்கு, அது ஓப்பன்ஷியாவில் சப்பாத்தி கல்லியில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டென்ட்ரில்ஸ் வந்து பட்டாணி செடியில் இருக்குது, அது வந்து கிளைம்பிங்க்கு யூஸ் ஆகுது. அண்ட் இது வந்து ஃபில்லோடு, இந்த ஃபில்லோடு வந்து அகேஷியா. ஓகே, ட்ராப், நெபந்தஸ். இது வந்து ஒரு இன்செக்டிவோரஸ் பிளான்ட்டு. இது இன்செக்டை ட்ராப் பண்ணும், ஏன்னா இதுக்கிட்ட நைட்ரஜன் இல்லை. அந்த நைட்ரஜனை இன்செக்ட்ஸ் மூலமாக எடுத்துக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஸ்டெம் மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் எப்படி படிக்கிறது, இங்கே மெட்டீரியல்ஸ் வந்து சாம்பிள் ஆர் சாட், ரேடிஷ், கேரட், பீட்ரூட், ஸ்வீட் பொட்டேட்டோ, ஸ்டில்ட் ரூட்ஸ் அண்ட் நிமெட்டோஃபோர்ஸை எடுத்துக்கிறோம். ப்ரொசீஜர், இதை கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அதோடைய ஷேப் எல்லாத்தையுமே ஸ்பெசிமனை பாருங்கள். ஸோ அந்த டயக்ராம்ஸை போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த மெக்கானிக்கல் சப்போர்ட். பிளான்ட்டுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக இருக்கிற ரூட்ஸ் வந்து மெக்கானிக்கல் ரூட்ஸ். அது வந்து 3 டைப்ஸாக இருக்குது. ப்ராப் ரூட்டுன்னா என்னன்னு சொன்னேன், விழுதுகள். அதாவது அந்த விழுதுகள் எங்கே இருக்குது, ப்ராப் ரூட்ஸ் எங்கே இருக்குது, ஆலமரத்தில் இருக்குது. பிரான்ச்சஸ்லேருந்து ஃபார்ம் ஆகி வெர்டிக்கலாக பில்லர் மாதிரி இருக்குது. அது பிளான்ட்டுக்கு ஸ்ட்ரென்த்தனை கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டில்ட் ரூட்ஸ். இந்த கரும்புக்கு அடிக்கரும்பில் மேலே பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் இருக்கும் இல்லையா, அது ஸ்டில்ட் ரூட்ஸ். அது சுகர் கேன் மேஸில் பார்க்கலாம். இது அட்வென்டீஷியஸ் ரூட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கிளஸ்டராக, அந்த பேஸில் கிளஸ்டராக ஒரு பஞ்சாக இருக்கும். அடிஷ்னல் சப்போர்ட் இது கொடுக்குது. கிளைம்பிங் ரூட்ஸ். இந்த கிளைம்பிங் ரூட்ஸ்ன்னா பீட்டில் அண்ட் பிளாக் பெப்பர். ஸோ பீட்டில்னா என்னன்னு சொல்லுங்கள், கிளைம்பிங் ரூட்ஸ். பீட்டில்னா என்னது, வெத்தலை, அப்புறம் பிளாக் பெப்பர், மிளகு. இதெல்லாம் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸில் ரூட்ஸ் டெவலப் பண்ணோம், அது கிளைம்பிங்க்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டூ யூ நோ, திரும்ப ஒரு டூ யூ நோ வருதுங்க. த ரூட் க்ரோயிங் ஃப்ரம் இட்ஸ் லொக்கேஷன் அதர் தன் த அண்டர் கிரவுண்ட் சச் ஆஸ் ஃப்ரம் ரூட், ஸ்டெம் ஆர் லீஃப் இஸ் கால் அட்வென்டீஷியஸ் ரூட்ஸ். ஸோ ரூட் வந்து அதோட மெயின் பார்ட் ராடிக்கு பூமிக்கு அடியில் வளராமல் மற்ற பார்ட்ஸில் வளர்ந்ததுன்னா, அதாவது லீஃப் அண்ட் ஸ்டெம்மில் வளர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, அட்வென்டீஷியஸ் ரூட்ஸ். ஓகே, அடுத்து ப்ரீதிங் ரூட்ஸ் ஆர் ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ். ஸோ ப்ரீதிங் ரூட்ஸ் எது, அவிசீனியா. நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிளான்ட் வந்து ஒரு ஹாலோஃபைட் பிளான்ட்டு. இது சால்ட் சாயிலில் இருக்கிற பிளான்ட்டு. அந்த பிளான்ட்டால் பூமிக்கு அடியில் அந்த ரூட்ஸ் வந்து ரெஸ்பயர் ஆக முடியாது. அதனால் வந்து அது ப்ரீதிங் ரூட்ஸை மேலே டெவலப் பண்ணும். அதுக்கு பேர் வந்து ப்ரீதிங் ரூட்ஸ், இல்லைன்னா நிமெட்டோஃபோர்ஸ். ஸோ இங்கே ஒரு டூ யூ நோ வருதுங்க. ஸோ வாண்டான்றது ஒரு எபிஃபைட்டிக் பிளான்ட். மரத்துக்கு மேலே இன்னொரு மரத்துக்கு மேலே இன்னொரு செடி, அதாவது செடிக்கு மேலே இன்னொரு செடி வளர்றது வந்து எபிஃபைட். இதில் ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூ இருக்குங்க, வெலமெண்ட் டிஷ்யூ.
ஸோ இது epiphytic root absorbs a moisture to perform photosynthesis. ஓகே, நெக்ஸ்ட் ஹாஸ்டோரியல் ரூட்ஸ். இந்த ஹாஸ்டோரியல் ரூட்ஸ் வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், அதாவது ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இது வந்து சக்கிங் ரூட்ஸில் இருக்குது. கஸ்கியூட்டாக ஒரு பேரசைட் இது கிளைம் பண்ணும் பிளான்ட் மேலே வெஜிடேஷன். அப்புறமா ஊசி மாதிரி அந்த பிளான்ட்டு ஹோஸ்ட் பிளான்ட் மேலே என்ன போடும், ஊசி போட்டு உள்ளே நுழைஞ்சு அந்த செடியை காலி பண்ணுறதுக்கு பார்க்கும். ஸோ இதுதான் வந்து கஸ்கியூட்டா பிளான்ட். இதை வந்து சடேரியன் சொல்லலாம், அப்புறமா வந்து டோடர் பிளான்ட்னு சொல்லலாம், டெவில்ஸ் கேர்னு சொல்லலாம். மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். ஸோ ஸ்டெம் மாடிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸ்டெம்மில் 3 வகையாக இருக்குது, ஏரியல், சப்பேரியல் அண்ட் அண்டர் கிரவுண்ட். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஏரியல், பூமிக்கு மேலே இருக்கிற ஸ்டெம்மை பார்க்கலாம். ஃபில்லோக்ளேட். ஸோ ஃபில்லோக்ளேடுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கிளைமேட்டில் வாட்டரை கன்சர்வ் பண்ணுறதுக்காக, சேமித்து வைக்கிறதுக்காக, வாட்டர் எவாப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, ஸோ அந்த லார்ஜ் ஏரியாவில் இருக்கிற அந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மாலராக மாடிஃபை பண்ணியிருப்பான், லெஸ்ஸாக இருக்கும். அதாவது அந்த தன்னோட பகுதியை கம்மியாக பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த பிளான்ட்டுக்கு பேர் என்ன, கேட்கஸ். ஸோ கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து மோர் சர்ஃபேஸ் ஏரியாவை ஆக்குப்பை பண்ணும். கேட்கஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோ க்ரோயிங் பிளான்ட் இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு திக் ஸ்டெம்மாக இருக்குது. இந்த ஸ்டெம்மு ஃபுட்டை அதுக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக. அண்டு ஸ்பைன்ஸ் அதை சுற்றி இருக்குது, ஏன்னா லெஸ் சர்ஃபேஸ் ஏரியா காட்டுறதுக்கு. சப்பேரியல் மாடிஃபிகேஷன்ஸ், ரன்னர். ஸோ இந்த ரன்னர் பிளான்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, ரன்னர் இது லேட்ரலாக, அதாவது பூமிக்கு மேலே லேட்ரலாக பரவி இருக்கும். ஸோ இது வந்து ரைஸ், இதுலேருந்து நியூ பிளான்ட்ஸ் வரும். எக்ஸாம்பிள் சென்டெல்லா, வல்லாரை கீரை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்புறமா ஸ்டோலன். ஸோ ஸ்டோலன் என்றது வந்து ஒரு ஸ்லெண்டராக இருக்கிற ஸ்டெம்மில் இருந்து வளர்கிற, அப்வர்டாக வளர்கிற, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரையும் வளர்கிறது கிரவுண்டுக்கு மேலே. அப்பான் டச்சிங் த கிரவுண்டை டச் பண்ணும்போது நியூ பிளான்ட் டெவலப் ஆகிருக்கும். இது வந்து வைல்டு ஸ்ட்ராபெரி வந்து எக்ஸாம்பிள் எதுக்கு, ஸ்டோலனுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் சக்கருக்கு எக்ஸாம்பிள் வந்து சாமந்தி. ஓகேவா, சக்கர் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து சாமந்தி. இது ஷார்ட் அண்ட் வீக் லேட்ரல் பிரான்ச் இதில் இருக்குது. தட் க்ரோஸ் டயக்னலி, ஒரு டயக்னல் ஷேப்பில் வளர்ந்துருக்கும் அப்வர்டாக. அண்ட் இதுலேருந்து நியூ ஷூட் டெவலப் ஆகும். இது வந்து கிரைசாந்திமம், சாமந்தி. நெக்ஸ்ட் இந்த ஆஃப்செட், இது மோஸ்ட்லி வந்து ஐக்கர்னி, ஆகாய தாமரையில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆஃப்செட்டு, ஒரு ஆஃப்செட் வளர்ந்து அதில் இன்னொரு பிரான்ச் வளர்ந்த பிறகு இது கட் ஆகிடும். லீவ்ஸ் வளர்ந்த உடனே கட் ஆகிடும். இது ஒரு தண்ணி பிளான்ட்டு, ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன், அண்டர் கிரவுண்ட்னா பூமிக்கு அடியில் மாடிஃபை ஆகுது. ஸோ ரைசோம், காம், டியூபர், பல்ப் இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரைசோம்க்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி ஜிஞ்சர், டர்மரிக் இது எல்லாமே வந்து ரைசோம்ஸ், பூமிக்கு அடியில் இருக்கும். இதில் வந்து ஸ்கேல் லீவ்ஸ் இருக்கும், நோட்ஸ் இருக்கும், ஆனால் ஹாரிசாண்டலாக தான் வளரும். காம். ஸோ காம்ன்றது பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேப்பில், அதாவது இந்த சேப்பங்கிழங்கு அந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்டிஷன். டாப் அண்ட் பாட்டம் மட்டும் ஃப்ளாட்டாக இருக்கும். அண்ட் ரைசோம் பியர்ஸ் ஒன்லி மோர் பட்ஸ் இல்லையா, இங்கே ஆக்சியல் ஆஃப் ஸ்கேல் லீவ்ஸும் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ டாட்டர் பிளான்ட் வந்து பட்ஸ்லேருந்து டெவலப் ஆகும். எக்ஸாம்பிள் கொலகேஷியா. நெக்ஸ்ட் டியூபர். இந்த டியூபருக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம், பொட்டேட்டோ சொல்லலாமா, பொட்டேட்டோவும் அண்டர் கிரவுண்ட் தானே. அதில் டார்மன் பட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் டார்மன் பட்ஸ் வந்து அந்த ஐஸில் இருக்குது, அந்த ஐஸ்லேருந்து ஒரு நியூ பிளான்ட் வரும். எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ. நெக்ஸ்ட்டு பல்ப். ஸோ பல்ப் எங்கே இருக்குது, ஸோ பல்ப் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், அந்த ஸ்டெம் வந்து ஒரு டிஸ்க் மாதிரி இருந்து அந்த டிஸ்கை சுற்றி ஃப்ளஷி லீவ்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும். நம்ம ஆனியன் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளஷி லீவ்ஸு அப்புறமா ஸ்கேலி லீவ்ஸாக இருக்கும். ஸோ ஃப்ளஷி லீவ்ஸ் வந்து அப்பர் பார்ட்டில் இருக்கிறது வந்து டெர்மினல் பட்டு, அதை வந்து ஸ்கேல் லீவ்ஸால் கவர் ஆகிருக்கும். உள்ளே இருக்கிறது இன்னராக ஃப்ளஷியாக இருக்கும். இதே மாதிரி கார்லிக் அண்ட் ஆனியன், அதாவது பூண்டு அண்டு வெங்காயத்தில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குங்க. எய்ம் வந்து, அதாவது மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் எப்படி படிக்கலாம்.
இப்போ ஸ்பெசிமன் ஜிஞ்சர், பொட்டேட்டோ, ஆனியன், பொகைன்வில்லானா காகிதப்பூ, மின்ட்னா இது புதினா, அகேஷியா, ஒப்பன்ஷியா, இது எல்லாமே நம்ம ஸ்பெசிமனாக எடுத்துக்கலாம். அப்புறமா அப்சர்வ் எக்ஸ்டர்னலி, அப்புறமா ட்ரா டயக்ராம், இதெல்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப். எப்படி ஸ்டெம்மு ரூட்டு பார்த்தோமோ அதே மாதிரி லீவ்ஸும் வந்து என்னவா மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி அடாப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ லீஃபோட மாடிஃபிகேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸ்பைன்ஸ். இப்போ ஒப்பன்ஷியா பாருங்கள், லீஃப் வந்து முள்ளாக மாறி இருக்குது. ஒப்பன்ஷியா ஒரு சக்யூலண்ட், அதாவது சப்பாத்தி கள்ளி செடி, ஒரு சக்யூலண்ட் ஃப்ளஷி பிளான்ட்டு. அங்கே லீவ்ஸ் வந்து என்னவா மாறி இருக்குது, ஸ்பைன்ஸாக மாறி இருக்குது. ஆனால் ஸ்டெம் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு யார் இருக்காங்க, டென்ட்ரில்ஸ். ஸோ டென்ட்ரில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த லீஃபோட டிப் வந்து டென்ட்ரிலாக மாறி இருக்கும். அது கிளைம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். குளோரியோசா சூப்பர்பா, செங்காந்தல் மலர், தமிழ்நாட்டோட அதாவது ஸ்டேட் ஃப்ளாரே இந்த குளோரியோசா சூப்பர்பா தான். இங்கே வந்து லீஃபோட டிப் வந்து டென்ட்ரிலாக மாடிஃபை ஆயிருக்கும். பைசம் சட்டைவம், பட்டாணி செடி. ஸோ இது டெர்மினல் லீஃப்லெட்ஸ் வந்து டென்ட்ரில், அதாவது குளோரியோசால லீஃப் டிப்பு. ஆனால் இதில் வந்து பைசம் சட்டைவில் வந்து டெர்மினல் லீஃப்லெட்ஸ் வந்து மாடிஃபைடு இன்டு டென்ட்ரில்ஸாக மாடிஃபை ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபில்லோடு வந்து அக்கேஷியா அருளிகுலிஃபார்மஸ். இங்கே பீட்டியோல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி அவங்க தான் ஃபோட்டோசிந்தசிஸை கொண்டு போகிறாங்க. ஓகே, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த அக்கேஷியா பிளான்ட்டில் பார்க்கலாம் அதை. நெக்ஸ்ட் இன்செக்டிவோரஸ் பிளான்ட். இது வந்து ட்ராப்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நெப்பந்தஸ் பிளான்ட். இந்த பிளான்ட்டுக்கிட்ட நைட்ரஜன் டெஃபிஷியன்சி இருக்குது. நைட்ரஜன் அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பனிங்கை ஓப்பன் பண்ணும்போது அட்ராக்டிவாக இருக்கும். இன்செக்ட்ஸை அட்ராக்ட் பண்ண பிறகு அந்த மேலே இருக்கிற லிட்டு க்ளோஸ் ஆகிடும். ஸோ டைஜஷன் ஆன பிறகு என்ன நடக்கும், திரும்பவும் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இதுக்கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து எவாலுவேஷனை பார்க்கலாம். The vegetative propagation by leaves takes place in bryophyllum. Asexual reproduction in yeast is budding. Reproductive part of plant is flower. Pollinators are all the above: wind, water, insects. Climbing roots are seen in both of them, beetle and black pepper. Fill in the blanks. The male reproductive part of the flower is stamen. Dash is the basal swollen part of gynoecium ovary. After fertilization, the ovule becomes seeds. Breathing roots are seen in plants, mangroves or halophytes. Onion and garlic are called are the examples for bulb. True or false? A complete flower has 4 whorls. True. The transfer of pollen grains to the stigma is known as pollination. True. Conical shape root is carrot. True. Ginger is an underground root. False. The ginger is an underground stem. Leaves of aloe vera are fleshy and store water. True. Match the following. Petals attracts the insect. Opuntia, phylloclade. Ferns, spores. Chrysanthemum, sucker. Bignonia, hooks. Assertion, reason. Assertion. Pollination and fertilization in flowers produce fruits and seeds. Reason. After fertilization, the ovary becomes fruit and the ovule becomes seed. Assertion correct and reason is also correct. So pollination and fertilization are the product of fruits and seeds. Ovary, fruit, ovule, seed. Assertion. An example for conical root is carrot. Reason. It is an adventitious root modification. Assertion. An example of conical root is carrot. Reason. It is an adventitious root of modification. D. Assertion is correct and reasoning is not correct, is incorrect. Carrot is a conical root and it is a taproot modification. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஹைப், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.